சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்னத்த அடியே, நான் இங்க கோமா கேட்டுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீ அண்ணன் நடந்துகிட்டு இருக்க. சீக்கிரம் வா. வந்துட்டேன். எவ்வளவு தைரியம் தான் என்னைய மோதுவாங்க? இல்ல இல்ல, நான் வேணும்னு பண்ணல. மன்னிச்சிருங்க. இல்ல, இவ பொய் சொல்றா. இவ பிளான் பண்ணி தான் உன்னை மோதி இருக்கா. அடியே, நான் பாத்துக்கிறேன். நீ சுமாரு வாய் திறக்காத. அங்க இருந்து 300 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து என்ன மோதிட்டு என் முதுகெல்லாம் உடைச்சிட்டு இப்ப வேணும்னே மோதலங்கற. ஐயோ, அப்படிலாம் இல்ல. நான் பிளான் பண்ணிலாம் மோதல. நீங்க தான் வேகமா வர சொன்னீங்களா, கண்ட்ரோல் இல்லாம உங்க மேல வந்து மோதிட்டு. என் தாய் அடிக்கிறாளே. அத்த என்ன மன்னிச்சிருங்க. நான் அறியாம தெரியாம புரியாம தப்பு பண்ணிட்டேன். சரி விடு, நான் உன்னை மன்னிச்சிட்டேன்னு வச்சுக்க. ஆனா நீ வேலைக்கு போகும்போது என்கிட்ட என்ன சொல்லிட்டு போன? அத்தை, நான் டிஜிபியை பார்த்து ராஜினாமா லெட்டர் குடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு தான் போனேன். ராஜினாமா குடுத்துட்டு வரேன்னு சொன்னியா? பாத்தியா? குடுத்தியா? பார்த்தேன். என்னத்த பார்த்த? அப்புறம் ஏன் டிஜிபி கிட்ட லெட்டர் கொடுக்காம அழகு கிட்ட கொண்டு வந்து திருப்பி கொடுத்திருக்க? சொல்லு. அப்படி இல்ல, நான் டிஜிபி கிட்ட என்ன சொன்னேன்னு தெரியுமா உங்களுக்கு? நான் வேலைக்கு வர்றது என் சின்னையாவுக்கு பிடிக்கல, அதனால நான் என் வேலையை ராஜினாமா பண்றேன்னு சொன்னேன். அப்புறம் அதுக்கு உடனே அவரு உன் ஹஸ்பண்ட கூட்டிட்டு வா, டிபார்ட்மெண்ட் சார்பா பேசி அவருக்கு புரிய வைக்கிறேன்னு சொல்லிட்டு நான் கொடுத்த ராஜினாமா லெட்டர் வாங்க முடியாதுன்னு புடிவாதமா மறுத்துட்டாரு. அப்படியா? அதனாலதான் அந்த லெட்டரை கொண்டு வந்து நான் சின்னையா கையில கொடுத்தேன். ஏய், என்ன சொல்ற? நிஜமாவா சொல்ற? ஓ, மேலதிகாரி அப்படியா சொன்னாரு? ஆமாத்த, ஒரு எழுத்து கூட மாறலத்த, இததான் சொன்னாரு. அது சரி, நான் எதுக்கு அவரை பார்க்க வரணும்? இவர் என்னத்த கேக்குறாரு? நான் எதுக்கு அவரை வந்து பார்க்கணும்னு கேட்டேன். அதானே, ஏன் சின்ன வந்து உங்களை எதுக்கு பார்க்கணும்னு அவர்கிட்ட சொன்னியா இல்லையா?